வந்து வேப்பிலை, எலுமிச்சம்பழத்தோல். இந்த மழை காலத்துலேயும் சரி பனி காலத்துலையும் சரி முக்கியமாக இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப வீட்டில் வந்து கிருமிங்க, கொசுவுங்க, ஈத்தன்மை இந்த மாதிரிலாம் இருக்காது. மழை காலத்தில் வந்து ஒரு குட்டி குட்டி கொசு. இப்போ நம்ம வேஸ்ட்டாக இது தூக்கி போடுறத இது வந்து அரைக்கணும்னு கூட அரைக்க முடியாதவங்க இந்த மாதிரி வேப்பிலை, இந்த எலுமிச்சம்பழத்தோல் கொதிக்க வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு தன்மைக்கும் வராது எதுவும். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். வேப்பிலை, லெமன் தோல், உப்பு நம்ம சேர்த்து வடிகட்டிக்கலாம். ஒரு கற்பூரம் நம்ம ஏற்றுவோம் பார்த்தியா பூஜை ரூமில், அந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் எப்போவுமே ஒயிட் கலர் டூ பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஒயிட் டைல்ஸை வந்து எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அந்த குளியல் சோப்பை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டு சோப்பு நம்ம தூக்கி போட்டுருவோம். இது வந்து நம்ம அந்த பாத்ரூமுக்கு கழுவுறதுக்கு, அடுப்படி இந்த மேலெல்லாம் கழுவுறது நல்லா வாசமாக இருக்கும். வச்சுக்கலாம், நல்லா கமகமன்னு இருக்கும். கிருமிங்க தோலில் இனி இல்லை. மஞ்சள் தூள் போடுறதுனால மகாலட்சுமி வசம் செய்வாள். கல் உப்பு போடுறதுனாலையும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதெல்லாம் பயன்படுத்துங்க. மழை காலத்தில் கொசு, ஈ தொல்லை இருக்காது. நம்மளுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வீடும் கமகமன்னு வாசமாக இருக்கும். இது கூட நீங்கள் ஜவ்வாது சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லது. இல்லை வெட்டி வேறு கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். வீடு கமகமன்னு இருக்கும்.